இங்கே இந்த வேலைக்கார பாட்டி ஒரு சின்ன பையனை கூட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் பலூனை பார்த்துட்டு தொலைஞ்சு போயிடுறான். கொஞ்ச நேரம் தேடிட்டு அவனை கிடச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான், நீங்கள் என்னோட ஒரிஜினல் பாட்டி இல்லையா அம்மா சொன்னாங்கன்னு. அம்மா கோவத்தில் சொல்லியிருப்பாங்கடா, அதெல்லாம் நினச்சிக்காதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்த உடனே, நீங்கள் எதுக்கு மார்க்கெட்டுக்கு அவனை கூட்டு போனீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. உங்களுக்கு வர வர கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே மேடம் நல்லா தான் தெரியுதுன்னு சொன்னால், சம்பளத்தோட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கண்ணை போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டு பாட்டிக்கு ஒழுங்கா கண்ணு தெரியலையாடான்னு கேட்டால், ஆமாம் ரோடெல்லாம் நான் தான் கிராஸ் பண்ணி விட்டேன்னு அவன் சொல்கிறான். இவங்களும் அவங்க புருஷனும் சேர்ந்து பேசி இவங்களை இதுக்கப்புறம் வேலைக்கு வர வைக்க வேணாம், நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும், அனுப்பிச்சி விட்டுலான்னு சொன்னால் 8 வருஷம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பையனை, எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம கிராமத்துக்கு போய் தான் வாழ முடியும் போல இருக்குது, இந்த ஊரில் வாழ முடியாதுன்னு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இந்த பாட்டியும் இந்த பையனை மட்டும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவனை ஆசையாக ஓடி கட்டி பிடிக்கும் போது, இன்றைக்கி மட்டும் நான் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணவான்னு கேட்டு இவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்கூலில் ட்ராப் பண்ணாமல் இந்த பையனை கூப்பிட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி போய் சொல்லிடுறாங்க, நான் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டேன்னு. அந்த பையனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவனுக்கு அந்த வீடே சுத்தமாக பிடிக்கல, அழுக்காக இருக்குன்னு சொல்கிறான். பாத்ரூம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் ஆயிடுது. அவங்க அம்மா எங்கன்னு கேட்டால் வந்துக்கிட்டே இருக்க மேடம்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ என் கிராமத்துக்கே வந்துடுறியா, வயசான காலத்தில் நீ என்னை பார்த்துப்பியா, பாட்டி இறந்து போயிட்டா நீ அழுவான்னு கேட்கும்போது, நான் அவன் கூடயே வந்துடுறேன், நான் கண்டிப்பாக அழுவேன்னு சொன்ன உடனே இவனை பேசாமல் கிராமத்துக்கே கூட்டு போயிடலாமான்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுது. நைட் ஆனதுக்கப்புறம் கூட இவங்க வீட்டுக்கு வரலன்னு உடனே அவங்க அம்மா பதறி போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இந்த பையனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் இந்த பையனை கூட்டு ட்ரெயின்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டிக்கும் மனசு கேட்கல, இத்தனை வருஷம் இந்த புள்ளைய தூக்கி வளர்த்துட்டோம், அவங்க அம்மா பிரிச்சுலாம் நம்ம கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே இறக்கி விட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பையன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரான். அவங்க அம்மா பின்னாடி துரத்திட்டு வராங்க. அந்த பாட்டி அந்த இடத்துல பலூனும் அவங்க பேக்கையும் மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பையனும் பாவம்னு அழுதுகிட்டு இருக்கான் அந்த பாட்டியை நினச்சி.